வணக்கம். நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல இன்றைக்கி திடீர்னு ஒரு பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. முதல்ல ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் 2 வெங்காயம் மெல்லிதாக நீல வாக்கில் இந்த மாதிரி நல்ல மெல்லிதாக நறுக்கி எடுத்திருக்கேன். நீல வாக்கில் 2 வெங்காயம் தான். அதற்கு மேலே திடீர்னு இன்றைக்கி ஏதோ சாப்பிட்ணும், மழை பெய்யுது, குளிராக இருக்குது, மாலை நேரம் குழந்தைக்கு ஏதோ செஞ்சு தரோம். இந்த வெங்காயத்தை நல்ல கைகளால் தனித்தனியாக நல்லா பண்ணிக்கோங்க. நம்ம நறுக்கிட்ட பிறகு நல்லா தனித்தனியாக இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் கடலை மாவு ஒரு பாதி கைப்பிடி தான் இருக்கும், அவ்வளோதான் போடுறேன். அது 2 முறை போடுறதால நிறைய இருக்க மாதிரி தான். அரிசி மாவு அது ஒரு பாதி கைப்பிடி, கொஞ்சம் உப்பு, வேறு எதுவுமே வேண்டாம். வெங்காயம், கடலை மாவு, பச்சரிசி மாவு, தனி மிளகாய்த்தூள், ஒரு அரை தேக்கரண்டி உப்பு, அவ்வளோதான். வேறு எதுவும் இஞ்சி பூண்டு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கருவேப்பிலை தேவைப்பட்டால் ஒரு மனம் கொடுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்கக்கூடாது. தண்ணி தெளித்தோம்னா அது போண்டா மாதிரி ஆகிடும். அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணீரே அந்த கடலை மாவுலலாம் சேர்ந்துடும். ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதை நல்ல எண்ணெயில் நம்ம உதிர்த்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வச்சாச்சு. தனியாக உதிர்த்து நம்ம அதை தண்ணி சேர்த்தோம்னா அது போண்டா மாதிரி வந்துடும், பக்கோடா மாதிரி இருக்காது. பக்கோடா தனித்தனியாக நமக்கு உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மாலை நேரம் மழையாக இருக்குது, குளிராக இருக்குது, சூடாக சாப்பிடணும். வீட்டிலே இருக்கிறத வச்சு நான் செய்யணுன்னா சட்டுன்னு கை கொடுக்குறது. வெங்காயம் எல்லார் வீட்லேயும் தயாராக இருக்கும். கடலை மாவு, அரிசி மாவு கட்டாயம் இருக்கணும் நம்ம வீட்டில். அப்போ தான் எந்த சிற்றுண்டி வேணாலும் அனாவசியமாக நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. இளந்தீலையே வச்சுருக்கேன் நான். இளந்தீலையே வேகட்டும். எடுக்கும் பொழுது நம்ம பெரிய தீலை வச்சுக்கலாம். எண்ணெய்னா அரிசி தவிட்டு எண்ணெய் தான் எப்போவுமே பொரிக்கிறதுக்கு சேர்க்குறேன். ஏன்னா அதில் கொழுப்பு சத்து கிடையாது, கொஞ்சம் சாப்பிடலாம் நம்ம. அதனால் அரிசி தவிட்டு எண்ணெய் நான் பொரிக்கிறதுக்கு எப்போவுமே அரிசி தவிட்டு எண்ணெய் தான் உபயோகம் பண்ணுறது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சுலபமாக தயார் செய்யக்கூடியது. மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். எப்போவுமே வெந்த பிறகு அந்த எண்ணெயெல்லாம் அடங்கிடும். அதை நம்ம என்ன போட்டோமோ அந்த பொருள் அப்படியே மேலுக்கு வரும். அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியான பதம் நல்லா வெந்துடுச்சுன்ட்டு. திடீர் பக்கோடா திடீர்னு ரொம்ப சுலபமாக தயாராகிடுச்சு. செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. எப்போவுமே வெளியே வாங்கிறத விட வீட்டில் செய்கிறது ரொம்ப சுத்தமாக நமக்கு இருக்கும். திருப்தியாக சாப்பிடலாம், வயிற்று கோளாறுகள் வராது, தைரியமாக சாப்பிடலாம். அதனால் வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் நொறுக்கு தீனிகளை வீட்டில் செஞ்சு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.